புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் ரூபாய் 5.92 லட்சம் ஏமாந்துள்ளனர். வெளிநுறை சார்ந்தவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதுடன் அது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் இணைத்துள்ளார். அதன்பின் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5 லட்சம் முதலீடு செய்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல வெளிநுறை சார்ந்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் ரூபாய் 50,000, சோம்பட்டை சார்ந்தவர் ரூபாய் 42,000 என மொத்தமாக 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 5,92,000 இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படைகள் நிறைவேற்றிட வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுபெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படைகள் திருத்திட வேண்டும், பல ஆண்டுகளாக பணிபுரியும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுபெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள், உதவியாளர்கள், பயிற்சி மருத்துவர்கள், டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூறுகையில், அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனர். சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுபெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக ஆன்லைனில் இன்று முதல் பிப்ரவரி 27 மாலை 5:45 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை பிப்ரவரி 12 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். புதுச்சேரி, காரைக்காலில் 35, மாகேவில் 3 என மொத்தம் 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 290 கௌரவ ஆசிரியர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கல்வித்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கௌரவ ஆசிரியர்களின் பணிக்கால ஒப்பந்தம் இந்த கல்வியாண்டு நிறைவடைவதாக அவர்களை பணி நீட்டிப்பு செய்ய முடியாது என்றும் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆசிரியர் பணிகள் நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களின் கனவு பொய்யாக்கப்பட்டதாகவும், இவர்களின் பெரும்பாலானோர் 35 வயதை கடந்த நிலையில் இனி அவர்களால் எந்த அரசு வேலைக்கும் செல்ல முடியாத நிலை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு உடனடியாக கௌரவ ஆசிரியர்களின் பணியை நீடிப்பு செய்ய வேண்டும் அல்லது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டுமென்றும் செய்திகளை சிறப்பிக்க வளர்ச்சி திட்டங்கள் மக்களிடம் கொண்டு செல்வதாக செய்தி அமைய வேண்டுமென்றும் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத் துறையின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி கூறினார். காரைக்காலில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஊடக பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத் துறையின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், செய்திகளை சிறப்பிக்க வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக அமைய வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் வாழ்வில் மாறாதது. நுண்ணறிவு சாதனங்களை செய்தித்துறைகள் செயல்படுத்திடும் போது அவற்றை நுட்பமாக கையாள வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
உண்மை தகவல்களை மட்டுமே தெரிந்து கொண்டு செய்தியாக கொடுக்க வேண்டும். சமுதாயத்திற்கு தேவையான நிகழ்வுகளை செய்தியாக வெளியிட வேண்டும். முன்னதாக இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்குகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அதேபோல செய்தி அறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்து செய்தியாளர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் துணை இயக்குனர் ஜே. விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். இதில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களை சார்ந்த செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நடிகர் ஆர்யா மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள். சந்திப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் ஆயூப் கான் உடன் இருந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையை சார்ந்த மகளிர் 10க்கும் மேற்பட்டோர் தலைவி ராஜாத்தியம்மாள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியை சார்ந்த இளைஞர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அரசியல் பயணங்கள் புதுச்சேரியை எழுச்சிமிகு புதுச்சேரியாக ஆக்க வேண்டும் என்று அவரது புகைப்படத்தை நினைவு பரிசாக வழங்கி கௌரவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் LJK பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பிரகாஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த முக்கிய பொறுப்பை LJK கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வழங்கியுள்ளார். தொடர்ந்து பிரகாஷ் அவர்கள் அவர்களது ஆதரவாளர்களுடன் LJK கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துக்கள் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், இணை பொருளாளர் ஆயூப் கான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை சந்தித்து பேசினார்கள். தொடர்ந்து அவர்களது போராட்டத்திற்கு LJK கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் கட்சியின் தலைவர் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட மகளிர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட மகளிர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு நிகழ்வு மணிமேகலை அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் மண்டல செயலாளர் சுரேஷ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் மகளிர் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்து கொள்ளப்பட்டனர். கட்சியின் கொள்கைகள் மற்றும் சமூக நல நோக்கங்களை ஏற்று மேலும் பல பெண்கள் அரசியல் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட முன்வருவது பாராட்டத்தக்கது என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேரில் சென்று தனது ஆதரவினை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 8வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி அனைத்து மீனவர் கூட்டமைப்பினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலந்துரையாடினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் புதுச்சேரி அனைத்து மீனவர் கூட்டமைப்பினர் முனைவர் பெரியாண்டி தலைமையில் மீனவர் சமூக பிரதிநிதிகள் சந்திரன், சுப்பிரமணியன், கனகசபை உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது மீனவர் சமூகத்தின் கல்வி, வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் அரசியல்
பிரதிநிதித்துவம் தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகளாக மீனவர் சமுதாயத்திற்கான ABC இடஒதுக்கீட்டை தற்போதைய 2% 10% உயர்த்தி வழங்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவர் மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வி வழங்க வேண்டும். கூட்டுறவு சம்மேளனத்திற்கு தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலில் ஆபத்தில் சிக்குகிற மீனவர்களை காப்பாற்ற உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மீனவர்களுக்கு முழுமையான காப்பீட்டு திட்டம் அமல்படுத்த வேண்டும். மீனவர்களுக்கு பல்வேறு வாரியங்களில் உரிய பதவி வழங்க வேண்டும். சட்டமன்றத்தில் மீனவர் சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். முதிய மீனவர்களுக்கு மீனவர் பென்ஷன் திட்டம் செயல்படுத்த வேண்டும். எரிபொருள் கூடம் அமைக்க வேண்டும். சிறு தொழில் செய்து வரும் மீனவர்களுக்கு டீசலை உற்பத்தி விலையில் வழங்க வேண்டும். இவ்வாறாக மீனவர் கூட்டமைப்பு சார்பில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் மீனவர் சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அத்தியாவசியமானவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இந்த கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தி உரிய நிலைகளில் எடுத்து சென்று பரிசீலனை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். வேகேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வேகேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, இணை பொருளாளர் ஆயுப்கான், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரம். LJK தலைவர் நேரில் ஆதரவு. JCM அறிவுறுத்தலின்படி ரீகன் ஜான்குமார் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் காலவரையற்ற போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்கள் உள்ளிட்ட மொத்தம் 292 ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றியும் குறைந்த ஊதியம், வேலை நிலைத்தன்மையின்மை, ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை போன்ற அடிப்படை பிரச்சினைகள் தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்வித்துறையின் முக்கிய பணிகளை தாங்களே செய்து கொண்டிருக்கிறோம், இருந்தும் ஒப்பந்த அடிப்படைகள் வைத்திருப்பது நியாயமல்ல என்று போராட்டக்கார ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த அவர், ஆசிரியர்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு LJK கட்சி எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர்களின் உரிமை கோரிக்கைக்கு தேவையான அனைத்து அரசியல் மற்றும் சமூக ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்தார். மேலும் அரசின் கவனத்திற்கு இக்கோரிக்கைகளை கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி JCM மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்று வலியுறுத்தினார். ஆசிரியர் சங்கங்களின் ஒற்றுமை ஆதரவு இன்று புதுச்சேரி மாநில அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பு, காரைக்கால் உள்ளிட்ட பல ஆசிரியர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவாக களம் இறங்கினர். போராட்டம் 9வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கல்வித்துறை வளாகம் ஆசிரியர்கள் ஒன்று கூடிய போராட்ட மேடையாக மாறியுள்ளது. கோஷங்கள் எழுப்பி நிரந்தர நியமனம் கோரி அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கூறுகையில், கல்வி தரத்தை உயர்த்த அரசு முயற்சி எடுத்தாலும் கல்வியை வழங்கும் ஆசிரியர்களின் நிலைமை உறுதியற்றதாக இருப்பது வருத்தமளிக்கிறது. உடனடி பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும். இவ்வாறாக வலியுறுத்தினர். அரசு அறிவிப்பிற்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் நிலையில் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கல்வி அமைப்பின் முதுகெலும்பாக விளங்கும் ஆசிரியர்களின் எதிர்காலம் குறித்து இந்த விவகாரம் மாநில அரசின் உடனடி கவனத்தை எதிர்நோக்கியுள்ளது.
காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த சந்துரு மற்றும் செந்தில் ஆகியோர் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளனர். இந்த இணைப்பு நிகழ்வு அடுத்த வாரம் எல்ஜேகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இதற்காக முன்னேற்பாடாக செந்தில் மற்றும் சந்துரு ஆகியோர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று தனது ஆதரவினை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 8வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் கவுன்சிலர் வீரமுத்து அவருக்கு எல்ஜேகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சியின் மாநில மூத்த ஆலோசகர் பொறுப்பினை வழங்கியுள்ளார். அதற்கு அவர் எல்ஜேகே தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவரது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி நாவரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு மருத்துவ அதிகாரி சூர்யா தலைமை தாங்கினார். மேலும் அவர் பேசுகையில் 10 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவானன், கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா, சரளா ராணி மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராதிகா, ஆசிரியர்கள் சுரேஷ், ரேஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்குபெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படி விழிப்புணர்வு நாடகம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். வேண்டாம் போதை என்கின்ற தலைப்பில் காணொலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ராதிகா மற்றும் அனுசியா நன்றி உரையாற்றினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி மற்றும் கலைவாணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறைவாசிகளின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகளும், வெளிநூர் நாட்டிய சாஸ்திராலியாவின் குருக்கள் உமா மற்றும் மாதவியின் மாணவர்களின் பரதநாட்டியமும், அவுட்லாஸ்டர் நாட்டிய பள்ளி ஸ்டாலின் மாணவர்களின் நடனமும், ஷா யோகா பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர்கள் சண்முககுமார் மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் மற்றும் போதி கலைக்குழு ஆனந்த் பறையும் இடம்பெற்றது. விழாவில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது. சாலைகளை சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் வான்சூர் வரை உள்ள பிரதான சாலை மற்றும் நகர்ப்புற சாலைகளை சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகள் மிகவும் பழுதடைந்து உள்ளதால் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்று உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. அத்துடன் காரைக்கால் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான நண்டாலூர் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால்
காரைக்கால் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்து திருநள்ளாறு, வேளாங்கண்ணி, நாகர் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதான சாலைகள் மேம்படுத்தப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் இருந்ததை கண்டு உடனடியாக புதுச்சேரி அரசு பிரதான சாலைகளை புதுப்பிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி பாபு தலைமையில் நடைபெற்ற நூதன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன், விசிக சார்பில் செந்தமிழ் செல்வன், போராளிகள் குழு தலைவர் கணேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் மற்றும் சமூக அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 17 பயனாளிகளுக்கு அரசு ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த 17 பயனாளிகளுக்கு அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி ரூபாய் 5 லட்சம் மானியத்தில் வீடு கட்டுவதற்கு 17 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசு ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். தொகுதி ராகவேந்திரா நகர் மற்றும் குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊஸ்ட் தொகுதியின் ராகவேந்திரா நகர் முதல் குறுக்கு வீதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊஸ்ட் தொகுதியின் குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊஸ்ட் தொகுதியின் குருமாம்பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் வளாகத்தில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், உதவி பொறியாளர் பீனாராணி, இடைநிலை பொறியாளர் பிரணாப், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி, முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார், ஐயப்பன், கார்த்திக், ரமேஷ், செந்தில், முருகன், சரண்ராஜ், மணிகண்டன், பிரதீப், ராமகிருஷ்ணன், பிரபாகரன், குடிநீர் பொறுப்பாளர் வாட்டர் பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொண்டதன் மூலமாக சுமார் 4000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் வேமனவெளி கிராமத்தில் ரூபாய் 91 லட்சம் செலவில் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேமனவெளி தண்டுக்கரை தெருவில் இருந்து வில்லியனூர் மணவெளி பிரதான சாலையின் கீழ் பகுதியிலிருந்து காமராஜர் நகர் பாலம் வரை உள்ள ஆத்துவாய்க்கால் கிளை வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலமாக ரூபாய் 47,15,000 செலவில் பிசிசி வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் காமராஜர் நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 43,80,000 செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார்ச்சாலை அமைக்கும் பணி என மொத்தமாக ரூபாய் 90,95,000 செலவிலான வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி தண்டுக்கரை வீதியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் பக்க வாய்க்காலுடன் தார் சாலை கட்டுமான பணி ஆகியவற்றை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் குடியரசு தின விழா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் அவர்கள் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார்.
தொடர்ந்து குடியரசு தின விழாவின் பெருமைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே உரையாற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் தலைவி ரெஜினா பேகம் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பிரமுகர்கள், பஷீர் அகமது, பள்ளியின் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு மற்றும் கொத்தவரிநத்தம் பகுதிகள் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சமுதாய நலக்கூடத்திற்கு உணவுக்கூடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20,50,000 செலவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து கொத்தவரிநத்தம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், மாரியம்மன் கோவில் வீதி வரை புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைத்தல் மற்றும் கூட்டுறவு சங்கம் வீதியில் உள்ள பழுதடைந்த விநியோக குழாயை மாற்றி அமைத்தல் முதலிய பணிகளுக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தன், இளைநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.